அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 273வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமாகவும் வடநாட்டில் அமைந்திருக்கும் 4வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமாகவும் விளங்கும் கேதார்நாத் கோவில் பற்றித்தான். இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க சிவஸ்தலங்களுள் இது ஒன்றாகும். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் கேதார்நாத்தில் மந்தாகினி ஆற்றங்கரைக்கு அருகில் இருக்கின்றது. கார்வால் சிவாலிக் மாலிக் தொடரில் அமைந்திருக்கின்றது. இங்கு நிலவும் கடுமையான வானிலை காரணமாக இக்கோவில் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி திருநாள் வரையே திறந்திருக்கும். குளிர்காலங்களில் கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் குப்தகாசியின் உகிமத் மடத்துக்கு கொண்டுவரப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றன. இக்கோவிலில் சிவபெருமான் கேதார்நாத் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். இக்கோவிலை நேரடியாக சாலை வழியாக அணுக முடியாது. கௌரிகண்ட் என்னும் இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவு மலை ஏறியே இந்த கோவிலுக்கு செல்ல முடியும். இது சம்பந்தராலும் சுந்தராலும் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலங்களுள் வடநாட்டு ஸ்தலங்களுள் ஒன்றாகும். இங்கு பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவர்களே இக்கோவிலை கட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இக்கோவிலில் ஆதிசங்கரின் வருகைக்கு பிறகு புனரமைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். வடக்கு இமயமலை தொடரில் அமைந்துள்ள 4 சிவன் கோவிலில் இதுவும் ஒன்றாகும். இக்கோவில் கங்கையின் கிளை நதிகளில் ஒன்றான மந்தாகினி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கின்றது. ரிஷிகேஷிலிருந்து 223 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து 3583 மீட்டர், அதாவது 11755 அடி உயரத்தில் இருக்கின்றது. இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இவ்விடத்திற்கு வந்தபோது கட்டப்பட்டதாக அறியப்படுகின்றது. இன்றைய கோயில் பாண்டவர்கள் கோயில் எழுப்பிய இடத்திற்கு அருகில் அமைந்திருக்கின்றது. இக்கோயில் பனிபடர்ந்த மலைகளும் பனி ஆறுகளும் சூழ்ந்த பீடபூமி மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இக்கோயில் ஒரு கவர்ச்சியான கல்கோயில் ஆகும். மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களையே பாண்டவர்கள் கொண்டதால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள பாண்டவர்கள் காசிக்கு புனித யாத்திரை மேற்கொண்டார்கள். ஆனால் சிவபெருமான் கைலாயம் சென்றிருப்பதை அறிந்த பாண்டவர்கள் காசியிலிருந்து கைலாயம் நோக்கி பிரயாணம் செய்ய தொடங்கினார்கள். ஹரித்வார் வழியாக இமயத்தை அடைந்த போது தொலைவில் சிவபெருமானை கண்டார்கள். ஆனால் சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து விட்டார். அந்த இடம் தற்போது குப்தகாசி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. சிவபெருமானை தரிசிக்காமல் திரும்புவதில்லை என்று உறுதியுடன் பாண்டவர்கள் குப்தகாசியிலிருந்து இமாலய பள்ளத்தாக்கில் இருக்கும் கௌரிகண்ட் என்னும் இடத்தை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் சிவபெருமானை தேடி அருகில் நகுலனும் சகாதேவனும் ஒரு வித்தியாசமான ஆண் காட்டெருமையை கண்டார்கள். பீமன் தனது கதாயுதத்தை கொண்டு அக்காட்டெருமையை தாக்க முயன்றான். ஆனால் அது சாதுரியமாக பீமனின் பிடியிலிருந்து தப்பிவிட்டது. ஆனால் பீமனின் கதாயுதம் அதன் முகத்தில் தாக்கியது. அக்காட்டெருமை தனது முகத்தை நிலத்தில் இருந்த பிளவு ஒன்றில் மறைத்து கொண்டது. பீமன் அதன் வாளை பிடித்து இழுக்க முயன்றான். அப்பொழுது நிலத்தில் இருந்த பிளவு நேபாளம் வரை நீண்டது. அந்த இடம் தற்பொழுது நேபாளில் தோலேஸ்வர் மகாதேவ் என்று அழைக்கப்படுகின்றது. அக்காட்டெருமையின் உடற்பகுதி கேதார்நாத்தில் இருந்தது. காட்டெருமையின் உடற்பகுதி இருந்த இடத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் உண்டானது. அதன் ஒளியிலிருந்து சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் பாவத்தை போக்கினார். அந்த முக்கோண வடிவ ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் கோவிலின் கருவறையில் இருக்கின்றது. கோவிலை சுற்றி பாண்டவர்களின் பல அடையாளங்கள் இருக்கின்றன. பாண்டுகேஸ்வர் என்னும் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நீத்தார். இங்கிருக்கும் பழங்குடியினர் பாண்டவ நிருத்யம் என்ற நடனத்தை ஆடுகின்றார்கள். பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற இடமான சொர்க்கரோகிணி என்ற மலையுச்சி பத்ரிநாத்துக்கு சற்று தொலைவில் இருக்கின்றது. பீமன் காட்டெருமை உருவத்திலிருந்து சிவபெருமானோடு சண்டையிட்ட போது சண்டையின் முடிவில் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்தான். அதன் நினைவாக இன்றும் கேதார்நாத்தில் இருக்கும் ஜோதிர்லிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது.
நீரும் வில்வமும் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நரநாராயணன்கள் பத்ரிகா என்னும் கிராமத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார்கள். அவர்களுக்கு காட்சியளித்த சிவபெருமானிடம் உலக மக்கள் நன்மைக்காக சிவபெருமான் எப்போதும் இங்கிருந்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இமயத்தில் கேதார் என்னும் இடத்தில் ஜோதிர்லிங்க வடிவத்தில் திகழ்கின்றார். அவர் கேதாரேஸ்வர் என்று போற்றப்படுகின்றார். கோவிலுக்குள் நுழைந்ததும் பாண்டவர்கள், கிருஷ்ணர், சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர், சிவபெருமானின் காவலாளியான வீரபத்ரர், திரௌபதி போன்றோரது சிலைகளை காணலாம். கோயில் கருவறையினுள் முக்கோண வடிவில் ஜோதிர்லிங்கம் அமைந்திருக்கின்றது. இக்கோவிலின் முகப்பு மேற்சுவரில் ஒரு மனிதனின் தலை செதுக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இதே போன்ற அமைப்பு கேதார்நாத்திற்கு அருகில் உள்ள சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த கோவிலிலும் இருக்கின்றது. ஆதிசங்கரர் இக்கோவிலோடு சேர்ந்து உத்தரகாண்டில் உள்ள பல கோயில்களை புனரமைத்தார். கேதார்நாத்தில் ஆதிசங்கரர் மகா சமாதி அடைந்தார் என்று கூறப்படுகின்றது. அவர் சமாதி அடைந்த இடம் கோவிலுக்கு பின்புறம் இருக்கின்றது. இந்த கோவிலின் தலைமை அர்ச்சகரை பற்றி பார்ப்போம். கர்நாடக மாநிலத்தின் வீரசைவ ஜங்கம் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கேதார்நாத் கோவிலின் தலைமை அர்ச்சகராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஆனால் பூசைகளை தலைமை அர்ச்சகர் செய்வதில்லை. அவரின் வழிகாட்டலின்படி அவரது உதவியாளர்களே பூஜைகளை செய்கின்றார்கள். குளிர்காலத்தில் கோவில் விக்கிரகத்தோடு தலைமை அர்ச்சகரும் உகிபத்திற்கு செல்வார். கேதார்நாத் கோவிலின் 5 முக்கிய அர்ச்சகர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் ஓராண்டுக்கு தலைமை அர்ச்சகராக இருப்பார்கள். பூஜைகளின் போது கன்னட மொழியிலேயே மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. இவ்வழக்கம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகின்றது. 2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனால் கோவிலுக்கு எந்த சேதாரமும் இல்லை. சுற்றி இருந்த இடங்களெல்லாம் நிறைய பாதிப்புக்கு உண்டானது. கேதார்நாத் பள்ளத்தாக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல பகுதிகளும் 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16 மற்றும் 17 தேதிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டார்கள். கோவிலுக்கு அருகில் பெரும் சத்தத்துடன் நிலவு சரிவு ஏற்பட்டது. அன்று மாலை 8:30 மணி அளவில் மந்தாகினி ஆற்றில் நீரோட்டம் பெருக்கெடுத்து கட்டுக்கடங்காது சோர்பாரிதால் என்னும் இடத்தில் வழியாக ஓடத் தொடங்கியது. மறுநாள் காலை 6:40 மணி அளவில் சரஸ்வதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் பாறைகளும் அடித்து கொண்டு ஓடியது. வெள்ளத்தில் மிதந்து வந்த பெரிய பாறை ஒன்று கேதார்நாத் கோவிலின் பின்புறம் சிக்கிக்கொண்டது. அப்பாறை வெள்ள நீரை கோவிலுக்கு இருபுறமும் பிரித்து விட்டது. இதனால் வெள்ளத்தால் கோவிலுக்கு பெரும் சேதம் உண்டாகுவது தவிர்க்கப்பட்டது. இருந்தாலும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார்கள். கேதார்நாத்தில் உள்ள கடைகள், விடுதிகள் மற்றும் சாலைகள் முற்றிலுமாக சேதனமடைந்தன. கேதார்நாத் கோவில் சீரமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்கு 2014 மே மாதத்தில் திறக்கப்பட்டது. சைவ இலக்கியங்களில் கேதாரம் மேவினானை எனவும் கேதாரம் மாமெருவும் எனவும் திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்றார். 12ஆம் திருமுறையில் வடகையிலை வணங்கி பாடி செங்கமல மலர்வாவி திருக்கேதாரம் தொழுது என்று பாடியிருக்கின்றார். ஆகையால் நண்பர்களே, அவ்வளவு தூரம் உங்களால் சென்று தரிசிக்க பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே இயலும். ஆகையால் இதை பற்றி கேள்விப்பட்டாலே, இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டாலே அந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் அனைத்து கடாட்சங்களையும் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்ஸ்ரீதர். அன்பு நண்பன்